இந்த உலகளாவிட வர்றத சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்றதை முன்கூட்டி சொல்வது ஜோதிடமும் வேதமும். வந்த பிறகு சொல்றது அது வரலாறு. இது நடந்ததுன்னு சொல்றோம். நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடும். இப்போ எதெல்லாம் சொன்னாலும் கேட்பாங்கன்னு கேட்டீங்களா? இப்போ இந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் உஷ்ண கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்குது. ஏன்னா சனி இருக்கிற வீட்டுக்கு 4ல் செவ்வாய் இருக்கார். அதனால காய்ச்சல், உஷ்ணம் இது சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எல்லாருமே உலகம் பூரா தன்னுடைய உணவை சரியான முறையில் பரிசோதிச்சுக்கணும். ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த உஷ்ணத்திலிருந்து தப்பிக்கலாம். ஏன்னா திடீர்னு ஒரு உஷ்ண ஜுரம் ஆரம்பிக்கும். இப்போ கொரோனா முதல் கேரளாவில் தான் தெரிஞ்சது உங்களுக்கு. அப்போ இருந்த கிரக நிலையும் எல்லாமே சனி பகவான் வர்றதை முன்கூட்டி காட்டுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற, காய்ச்சல் வருது, எதுக்காக காய்ச்சல் காட்டுறாரு? உடனே நீங்கள் டாக்டரை பார்க்கணுன்னு தானே காட்டுறாரு. நீங்கள் முத்தர மாதிரி கொண்டுக்கிட்டா அது யாரோட தப்பு? சனி பகவான் தப்பா, டாக்டர் தப்பா? நம்ம தப்பு. அந்த மாதிரி சனி பகவான் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டி அறிவிப்பவர். அந்த அறிவிச்சே நீங்கள் மீறலன்னா, சொல்லி 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 கேட்கலன்னா அப்புறம் அவர் வேலையை அவர் காட்டத்தான் செய்வார். அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்டதுனால ஒரு அற்புதமான பரிகாரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது பல பேர் மறந்துருப்பாங்க, தெரியாமல் இருக்கும் பல பேருக்கு. இது ஒரு அபூர்வமான பரிகாரம். நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க முடியாது, இனிமேலும் கேட்க முடியாது. கேட்டால் இதை பார்த்துட்டு சொன்னாதான். குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கார். அப்போ குரு யார்? தங்கத்துக்கு அதிபதி. சுக்கிரன் யார்? வெள்ளிக்கு அதிபதி. அப்போ சுக்கிரன் குரு வீட்டில், தங்கத்தின் வீட்டில் வெள்ளி இருக்கார், வெள்ளியின் வீட்டில் தங்கம் இருக்கார்.